காற்றாய் வருகிறார். ஜலம் அமர்ந்தது. இதுவரை சீஷர்களுக்கு யாருக்கிட்டையுமே பதில் சொல்ல முடியல. ஒரு புறம் யூதருக்கு பயம், இன்னொரு புறம் யூதர்கள் ஒரு ஃபால்ஸ் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் அடக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கல்லறையிலிருந்து நைட்டு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டு போயிட்டாங்க. இயேசு தாம் உயிரோடு இருக்கிறவர் என்பதை யாருக்கு மட்டும்தான் காண்பித்தார்? சீஷர்களுக்கு மட்டும்தான் காண்பித்தார். உண்மையிலேயே இவங்களுக்கு எல்லாம் தெரிந்தும் ஆனா இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை. வாழ்க்கையில கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாததுனால இதுவரைக்கும் இந்த சீஷர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, இயேசு வரதுக்கு முன்னாடியும் ஒரு அறை கதவை பூட்டிட்டு தான் உள்ள இருக்கிறாங்க. இயேசு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மேல் வீட்டு அறையில போய் கால் தான் வித்தியாசமானது தவிர அடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு அமர்ந்த நிலை இல்லை. யாருக்குமே பதில் சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் லைஃப்ல இன்னுமே வரவில்லை. பதில் சொல்லவே முடிய ஒரு சிச்சுவேஷன் கூட எனக்கு இல்லையா ஆண்டவரே என்கிற ஏக்கத்தோடு யாராவது கேட்குறீங்கன்னா, பிரியமானவர்களே, அந்த காற்று வந்தாலே போதும், எல்லா ஜலமும் அமர்ந்து ஆமென் அந்த பேழை தங்கினது போல நீங்கள் பதில் சொல்லும்படியான நாட்கள் வரப்போகிறது.